ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். நமக்கு கர்த்தர் எவ்வளோ புதிய புதிய ஆவிக்குரிய அனுபவங்கள் கொடுத்தாலும், வசனங்களுக்கு எவ்வளோ புதிய வெளிப்பாடுகள் கர்த்தர் நம்ம கொடுத்தாலும், நமக்குள்ள எப்பொழுதுமே ஆவியில் ஒரு தாழ்மை இருக்கணும். ஏன்னா யாக்கோபு 4:10 சொல்லுது, கர்த்தருக்கு முன்பதாய் தாழ்மைப்படுத்துங்கள். அதே போல மீகா 6:8 சொல்லுது, உன் தேவனுக்கு முன்பதாய் மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் இடத்தில் கேட்கிறார். ஸோ எப்பொழுதுமே நமக்குள்ள இந்த மனத்தாழ்மை இருக்கணும். யோவான் ஸ்நானகனோட வாழ்க்கையை பார்க்குறோம். லூக்கா 7:28 போட்டிருக்கு, ஸ்திரீகளில் பிறந்தவர்களை யோவானை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி கிடையாதுன்னு இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்றாரு. இவ்வளவு பெரிய சாட்சி பெற்ற யோவான் அவர் எப்படி இயேசுவை பார்க்கிறார் அப்படின்னா, மார்க் 1:7 பார்க்கிறோம், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்க கூட நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னு. சோ இப்படி தன்னை தாழ்த்தின நிமித்தமா இவர் பெற்ற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, மார்க் 1:9 பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற ஒரு மகத்தான ஒரு பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்றாரு. சோ எப்படி இந்த தாழ்மையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, இயேசுவோட வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு 3:17 இயேசுக்கு ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் ஏற்படுது. வானம் திறக்கப்பட்டு ஒரு சத்தம் கேட்குது. இந்த அனுபவம் பெற்ற உடனே அடுத்த வசனம் மத்தேயு 4:1 போட்டிருக்கு, ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அதேதான் லூக்கா 1:80 யோவான் ஸ்நானகன் வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். ஆவியில் அவன் பலம் கொண்டு இருந்தாலும் அவன் இஸ்ரேல் வெளிப்படும் வரைக்கும் அவன் வனாந்திரத்துல தான் இருந்தான். சோ இந்த வனாந்திரத்தின் அனுபவம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹோசியா 2:14 சொல்லுது, கர்த்தர் ஏன் நம்மள வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா, உன் இளவயதின் நாட்களில் எகிப்து தேசத்துல நீ வந்தது போல நீ இருக்கணும். அதாவது உன் பழைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நீ எப்படி என்ன தேடினியோ அதை போல மனத்தாழ்மையோடு நீ என்ன தேடணும்னு கர்த்தர் விரும்புறாரு. God bless you.